السلام عليكم ورحمة الله وبركاته. السلام عليكم ورحمة الله وبركاته. السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد، أرسله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. பேரன்புக்கும் பெருமரியாதைக்கும் உரிய இந்த மாநாட்டின் முதல்வரை தலைமை தாங்கி நடத்தி கொண்டிருக்கிற எங்கள் ஜாமியாவின் முதல்வர்களே, காலையிலே வரை நம்முடைய சமுதாய மக்களுக்கு தேவையான செய்தியா இந்த மேடையை அலங்கரித்த எங்கள் ஜம்மியாவின் முதல்வர் அவர்களே, கருத்துரையாளர்களே, சிறப்பு விருந்தினர்களே, மேடையின் கீழும் மேடையின் மேலும் மேடையின் கீழும் அமர்ந்திருக்கிற நமது ஜமாத்தின் செய்தியாளர்களே, சிறப்பானதொரு நோக்கத்தில் நல்ல தருணத்தில் நீண்ட முயற்சிக்கு பிறகு நெடுநாள் உழைப்பிற்கு பிறகு இப்படி ஒரு சிறப்பான மாநாடு இங்கே கன்னியாகுமரியில் காலையிலிருந்து நடைபெற்று வருகிறது. மாவட்ட அளவில் நடைபெறுகிற மாநாடாக இருந்தாலும் இந்த மாநாட்டில் ஆற்றப்படுகிற கருத்துரைகளை கருத்தோடு செவிமடுக்க வேண்டும் என்கிற பொறுப்புணர்வோடு மாநிலத்தின் பல பகுதியில் இருந்து சகோதர சகோதரிகள் இங்கே வருகை தந்திருக்கிறீர்கள். வல்ல ரஹ்மான் நம்முடைய எண்ணங்களை ஏற்று நம்முடைய சிந்தனைகளை சீர்படுத்தி நம்முடைய செயல்பாடுகளை தூய்மைப்படுத்தி அவருடைய மார்க்கத்தின் கலிமாவை மேலோங்கச் செய்கிற நன்மக்களின் முன்னோராக நம் அனைவரையும் ஆக்குவாராக என்கிற பிரார்த்தனையோடு என்னுடைய உரையை ஆரம்பம் செய்கிறேன். அருமை சகோதர சகோதரிகளே, கனியுள்ள மனம்தான் கல்லறி பொருள் என்பதை போல் நம்முடைய இஸ்லாமிய மார்க்கத்திற்கு எதிராக பல்வேறு விதமான விமர்சனங்களும் குற்றச்சாட்டுகளும் காலம் காலமாய் சொல்லப்பட்டுக் கொண்டே வருகிறது. இந்த முஸ்லிம்கள் அடிப்படைவாதிகள், ஆன்மீக வெறியர்கள், பிற்போக்கு சிந்தனைக்காரர்கள், கலகக்காரர்கள், கலவர விரும்பிகள், பிடிவாதக்காரர்கள், உலகத்தோடு ஒத்துப்போக தெரியாதவர்கள் என்றெல்லாம் நமக்கு பல பெயர்கள் சூட்டப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இவைகள் எதுவுமே உண்மை இல்லை என்பது நமக்கு மட்டுமல்ல, இதை சொல்லுபவர்களுக்கும் தெரியும். காரணம், இப்படியெல்லாம் இஸ்லாத்தின் எதிரிகள் அவமானங்களை நமக்கு ஏற்படுத்த வேண்டும் என்கிற நோக்கத்திலே அவப்பெயர்களை அளித்ததால் அவைகளெல்லாம் தவறு என்பதை ஒரு செயல் ரீதியான உதாரணங்களாக நிரூபிக்கக்கூடிய அடிப்படையில் தான் அல்லாஹ் காலம் காலமாக இப்படி மேடையில் இப்போது கூட நமக்கு மத்தியிலே உரையாற்றிய குடிக்கால் ஷேக் அப்துல்லா சாஹிப் போன்றவர்களை எல்லாம் நமக்கு அவ்வப்போது காட்டி வருகிறது. உண்மையில் இந்த மார்க்கம் பிற்போக்கு சிந்தனையைத்தான் தூண்டுகிறது, அடிப்படைவாதத்தைத்தான் போதிக்கிறது, உலகத்தோடு ஒத்துப்போக மறுக்கிறது என்றால் உலகத்து மக்களில் யாரும் இந்த மார்க்கத்தின் பக்கம் வராமல் இருந்திருக்க வேண்டும்.
இனத்திற்கு அப்பாற்பட்டு, நிறத்திற்கு அப்பாற்பட்டு, கலாச்சாரத்திற்கு அப்பாற்பட்டு, பண்பாட்டிற்கு அப்பாற்பட்டு எல்லைகள் தாண்டி இதயம் கடித்து உள்ளத்தால் ஈர்க்கப்பட்டு இன்றைக்கு மார்க்கத்தை நோக்கி மக்கள் அடிக்கடியாக வந்து கொண்டிருக்கிறார்கள். சினிமா பிரபலங்கள் முதல், கிரிக்கெட் ஆட்டத்திலே பிரபலமான நட்சத்திரங்கள் முதல், அரசியலில் வேரூன்றியவர்கள் முதல், இயக்கங்களை நடத்தி தலைமை தாங்கியவர்கள் முதல் எல்லோரும் இன்றைக்கு மார்க்கத்தை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார்கள். அப்படியானால் இந்த மார்க்கம் இந்த எதிரியை விமர்சிப்பதை போல, அவர்களையும் அவப்பெயர்களையும் அள்ளி வீசுவதை போல இந்த மார்க்கம் ஒன்றும் தவறான விஷயங்களை தாங்கி நிற்கிற ஒன்று அல்ல. மாறாக 1400 ஆண்டுகளாய் உலக மக்களுக்கு வாழ்வியலை தரக்கூடிய, வெளிச்சத்தை தரக்கூடிய ஒளி விளக்காய், அறியாமை இருளை அகற்றிவிடக்கூடிய அன்மருந்தாய், பெண் கல்வியை மேம்படுத்தி, பெண் சமூகத்தை சீர்படுத்தி, தீவிரவாதத்தை வேறறுத்து, பயங்கரவாதத்தை வேறறுத்து, பல்லின சமுதாய மக்கள் ஒரே நாட்டிலே ஒரே தேசத்திலே எப்படிப்பட்ட அடிப்படையில் ஒற்றுமையோடும் சகோதரத்துவத்தோடும் சர்வபலத்தோடும் வாழ முடியும் என்பதையெல்லாம் செயல் ரீதியாக காட்டி, மேலோன் கீழோன் உயர்ந்தோன் தாழ்ந்தோன் வெள்ளையன் கருப்பன் அரபியன் அல்லாதவன் என்கிற வேறுபாடுகளை எல்லாம் கலைத்துவிட்டு, மொழிகளுக்கு அப்பாற்பட்டு, இனங்களுக்கு அப்பாற்பட்டு, தேசங்களுக்கு அப்பாற்பட்டு, சர்வதேச தலைமையில் நமக்கு இல்லாவிட்டாலும் சர்வதேச ஒருமை நமக்கு இருக்கிறது இஸ்லாம் என்கிற மார்க்கத்தின் அடிப்படையில். இப்படிப்பட்ட சாட்சிகளையும் அடையாளங்களையும் தாங்கி நிற்கிற இந்த மார்க்கத்திற்கு எதிராக எதிரிகள் கட்டவிழ்த்து விடுகிற ஆயுதங்களில் ஒன்றுதான் ஜிஹாத், புனித போர், ஹோலிமார் என்றெல்லாம் அவர்கள் சொல்லக்கூடிய வாதம். திருமறை குர்ஆனிலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் 114 அத்தியாயங்களை இறக்கி வைத்து, ஒரு மனிதன் பிறப்பல்ல, அவன் பிறப்புக்கு முன்னர் கூட என்ன நடக்கும் என்கிற விஞ்ஞான தகவலை உள்ளடக்கி, பிறந்து வளர்ந்து வாழ்ந்து வயோதிகத்தை அடைந்து அவன் மரணித்ததற்கு பிறகு அடக்கம் செய்யப்பட்டு மீண்டும் எழுப்பப்பட்டு கேள்வி கணக்குகள் நடத்தப்பட்டு அதற்கு பின்னாடி எப்படி இருக்கும், அல்லாஹ் எப்படிப்பட்ட வாழ்க்கையை தருவான் என்பது வரை அக்கு வேறாக ஆணி வேறாக எல்லா விதமான விளக்கங்களை உள்ளடக்கிய இந்த புத்தகத்தில் இறைவனின் மாமறை புனித திருமறையில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குறிப்பிடக்கூடிய வசனங்களில் ஒரு சில வசனத்தில் ஒரு சில பகுதிகளை மட்டும் கத்தரித்து, அது சொல்லக்கூடிய முன்கருத்து என்ன, பின்கருத்து என்ன, வரலாற்று பின்னணி என்ன என்பதை எதையுமே சொல்லாமல் வெறுமனே அந்த வாசகங்களை மட்டும் படித்து காட்டி இஸ்லாத்தை பற்றி தவறான ஒரு சித்தரிப்பை ஏற்படுத்த வேண்டும் என்கிற முயற்சியை எல்லோரும் இன்றைக்கு இறக்கிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இப்படிப்பட்ட தருணத்தில் நாட்டு மக்களுக்கும் நாம் சார்ந்திருக்கிற சமுதாய மக்களுக்கும் உண்மையிலேயே இஸ்லாமிய மார்க்கம் ஜிஹாத் என்பதை குறித்து என்ன சொல்கிறது என்கிற விளக்கத்தை தர வேண்டிய கட்டாயத்தில் நாம் இருக்கிறோம் என்பதை மக்கள் மறந்துவிடக்கூடாது. இளைஞர்கள் எப்படிப்பட்ட வாழ்வியல் திட்டத்தோடு வாழ வேண்டும் என்பதை அவர்கள் பொறுப்புணர்வோடு சிந்தித்து வாழ வேண்டிய தருணத்தில் அவர்கள் இருக்கிறார்கள். அன்பிற்குரிய சகோதரர்களே, ஜிஹாத் என்கிற வார்த்தையை இவர்கள் இப்படி பெரிதுபடுத்தி அதை ஜூம் ஆக்கி அதை விபரீதமான அர்த்தங்களை தரக்கூடிய விதத்தில் இஸ்லாமிய வளர்ச்சியை தடுத்துவிடுவதற்காக கட்டடம் கட்டிக் கொண்டு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்களே, உண்மையிலேயே இந்த ஜிஹாத் என்பது என்ன? திருக்குர்ஆனில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் 7 வசனங்களில் ஜிஹாதை குறித்து பேசுகிறார். எத்தனை வசனங்களில்? 6000க்கும் மேற்பட்ட அல்லாஹ்வின் அந்த வேதத்திலே இவர்கள் சொல்லக்கூடிய கருத்திலே 7 வசனங்கள் இருக்கிறது. உண்மையிலேயே இந்த 7 வசனங்களை வைத்துத்தான், இந்த 7 வசனங்கள் சொல்லுகிற கருத்தை வைத்துத்தான் இஸ்லாமிய வளர்ச்சியை முடக்கிவிடலாம் என்று இவர்கள் நினைத்தால் இது நிச்சயம் இஸ்லாமிய வளர்ச்சியை முடக்காது, மாறாக முடுக்கிதான் விடும் என்பதை நாம் உணர வேண்டும். அப்படியானால் மீதி இருக்கிற 6000க்கும் மேற்பட்ட வசனங்கள் எதை பேசுகிறது என்பதை மக்கள் இவர்கள் சொல்லாமலேயே படிக்க ஆரம்பித்து விட்டார்கள். அதுதான் இஸ்லாமிய வளர்ச்சிக்கு காரணமே. இது வக்துல் முஷ்ரிகீ, இணை வைப்பாளர்களை பிடித்துக் கொள்ளுங்கள், கண்ட இடத்திலே வெட்டி தள்ளுங்கள், அவர்களுடைய தலைகளை கொய்து விடுங்கள் என்றெல்லாம் இவர்கள் தப்பும் தவறுமாக மொழிபெயர்த்து விடக்கூடிய வாசகங்களை பார்த்த மக்கள் மீதி விஷயம் என்னடா சொல்லுகிறது என்பதை அவர்களாகவே படிக்க ஆரம்பித்ததன் விளைவுதான் இன்றைக்கு எல்லா இடங்களிலும் இஸ்லாமிய வளர்ச்சியை கண்கூடாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஜிஹாத் என்பது என்ன? அது ஒரு அர்ப்பணிப்பு, அது ஒரு தியாகம், அது ஒரு ஒழுக்கம். ஒரு மனிதனை மேம்படுத்துவதற்கு, ஒரு மனிதனை சீர்படுத்துவதற்கு, பாழாய் போகக்கூடிய வாழ்க்கையில் இருந்து அவர் வெற்றி பெறுவதற்கு
ஸலாத்தி வ நுஸ்கி வ மஹ்யாயா வ மமாத்தி லில்லாஹி ரப்பில் ஆலமீன். என்னுடைய வணக்க வழிபாடு, என் வாழ்வியல் நெறிமுறை, என் வாழ்வு, என் மரணம் எல்லாம் இறைவனுக்கு சொந்தம் என்கிற கொள்கையில் வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்கள் தான். அப்படி இருக்கும்போது இறைவனை நெருங்குவதற்காக, இறைவனுடைய அருளை பெறுவதற்காக, இறைவனுடைய கோபத்திலிருந்தும் சாபத்திலிருந்தும் தப்பிப்பதற்காக, இறைவனுடைய அருளுக்குரிய, இறைவனுடைய பொருத்தத்திற்குரிய, இறைவனுடைய திருப்திக்குரிய ஒரு மிகச்சிறந்த வாழ்க்கையை பெறுவதற்காக திருமறை குர்ஆன் என்ன ஆலோசனைகளை எல்லாம் நமக்கு சொல்லுகிறதோ, என்ன வழிமுறைகளை எல்லாம் நமக்கு சொல்லுகிறதோ, என்ன அறிவுரைகளை எல்லாம் நமக்கு சொல்லுகிறதோ, அந்த அறிவுரைகளை படி செயல்படுத்தி வாழ்வதுதான் ஒரு முஸ்லிமின் வாழ்க்கை. அப்படி இறைவனை நெருங்குவதற்காக நாம் எப்படி தொழுகையை மேற்கொள்கிறோமோ, இறைவனை நெருங்குவதற்காக நாம் எப்படி நோன்பு நோக்கிறோமோ, இறைவனை நெருங்குவதற்காக எப்படி எனக்கு இறைவன் வழங்கிய பொருளாதாரத்தை அள்ளி கொடுத்து தான தர்மம் செய்கிறேனோ, அதே போன்று என் வாழ்வை ஒருமைப்படுத்தி, என் ஒழுக்கத்தை ஒருங்கிணைத்து, என்னுடைய இளமையை தியாகம் செய்து இறைவனுக்காக வேண்டி தியாகம் செய்வது ஜிஹாத். இறைவனுடைய அருளை பெறுவதற்கு பேர் ஜிஹாத். கத்தியை எடுத்துக்கொண்டு சண்டை போடுவதோ, பிறருடைய உயிரை வாங்குவதோ, பிறருக்கு சொல்லடா பிரியங்களை தருவதோ, கண்டவர்களை எல்லாம் கண்ட இடத்தில் வெட்டி வீழ்த்துவதோ ஜிஹாத் என்ற வார்த்தைக்கு அர்த்தமே இல்லை. அப்படி இதுதான் அர்த்தம் என்றால், முஸ்லிம் அல்லாத எல்லோரையும் வெட்டி வீழ்த்துவதுதான் ஜிஹாத் என்றால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ந்த காலத்தில் முஸ்லிம் அல்லாதவர்கள் வாழ்ந்திருக்கவே கூடாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எடுத்து வளர்த்த அபூ தாலிப் முஸ்லிம் அல்லாதவர் தான். அவரையும் நபிகள் நாயகம் வெட்டி வீழ்த்திருக்க வேண்டும். நபிகள் நாயகம் இறப்பதற்கு அந்த தருவாய்க்கு முன்னர் தன்னுடைய சொந்த தேவைக்காக தன்னுடைய அந்த கேடயத்தை அடகு வைத்தது யஹூதி என்கிற ஒரு நான் முஸ்லிம் இடத்தில் அந்த யஹூதியை அவர் வெட்டி வைத்திருக்க வேண்டும். இப்ப என்ன சொல்லுகிறது ஜிஹாத் என்பது? ஜிஹாத் என்பது மனதை ஒருமைப்படுத்துதல். ஜிஹாத் என்பது மனதோடு செய்கிற போராட்டம். ஜிஹாத் என்பது ஷைத்தானிய சூழ்ச்சிகளுக்கு எதிராக செய்கிற போராட்டம். ஜிஹாத் என்பது இறைவனுடைய வணக்க வழிபாட்டில் நம்மை ஈடுபட விடாமல், வணக்க வழிபாட்டை திளைக்க விடாமல் தடுத்துக் கொண்டிருக்கிற சேதவர்களை குறிப்பிட்டதை போல் சாத்தானிய சக்திகளுக்கு எதிராக செய்கிற போராட்டம். இதுதான் ஜிஹாத். இந்த ஜிஹாதை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் படிப்படியாக படித்தரமாக மக்களுக்கு கடமையாக்கினார். ஜிஹாத் என்பதுதான் மார்க்கத்தில் அறிவிக்கப்பட்ட ஒரு முதல் கடமை என்று இருந்தால் 13 ஆண்டு காலம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவில் வந்தார்களே, யாருக்கு எதிராக ஜிஹாத் செய்தார்கள்? ஏன் ரசூலுல்லாஹ்விடத்தில் இளைஞர்கள் இல்லாமல் இருந்தார்களா? ரசூலுல்லாஹ்வுக்காக உயிர் கொடுப்பதற்கு அவர்களிடத்திலே வாலிபர் கூட்டம் இல்லாமல் இருந்ததா? ரசூலுல்லாஹ்வுக்காக, அல்லாஹ்வின் தூதருக்காக உயிரை கூட துச்சமென மதித்து எதை கேட்டாலும் தருவதற்கு தயார் என்கிற நிலையில் அல்லாஹ்வின் தூதர் நூற்றுக்கணக்கான இளைஞர்களை வைத்திருந்தும் கூட அவர்களெல்லாம் அல்லாஹ்வின் தூதரிடத்திலே அனுமதி கொடுங்கள் என்று கேட்ட போதும் கூட பொறுமையை கடைபிடியுங்கள் என்று போதித்ததுதான் ஜிஹாத். இவர்களுக்கு எதிராக இறைவனிடத்திலே சாபத்தை வாங்கித்தார்கள் என்று கேட்ட போது கூட நான் ரஹ்மத்தாகத்தான் அருக்குடையாகத்தான் அனுப்பப்பட்டிருக்கிறேன் என்று சொன்னாரே, அது ஜிஹாத். ஆனால் இதையெல்லாம் மக்களுக்கு சொல்லாமல், இப்படிப்பட்ட உண்மையான விளக்கங்களை எல்லாம் மக்களுக்கு சொல்லாமல், தப்பும் தவறுமாக எதை சொன்னால் இந்த மக்கள் கொந்தளிப்பார்களோ, எதை சொன்னால் இந்த மக்கள் இந்த சமுதாயத்திற்கு எதிராக வெகுண்டு எழுவார்களோ, எதை சொன்னால் இந்த சமுதாயத்தின் வளர்ச்சியை தடுத்து நிறுத்துவதற்கு, தடைக்கல்லை போடுவதற்கு பொதுமக்கள் பொங்கி எழுவார்களோ, அப்படிப்பட்ட காரணங்களை காரியங்களாக ஆக்கி சொல்கிற போது உண்மையில் அது படிக்கவே படிக்காது சொல்கிறார்கள். என்ன சொல்கிறார்கள்? வல்லதீன ஜாஹது ஃபீனா லனஹ்தியன்னஹும் சுபுலனா. இவர்கள் நமக்காக வேண்டி ஜிஹாத் செய்கிறார்களோ, போராடுகிறார்களோ, அவர்களுக்கு நான் நல்வழியை காட்டுவேன். என்ன போராட்டம்? மன் கான யர்ஜு லிகா அல்லாஹ் ஃபஇன்ன அஜலல்லாஹி லஆத்தி. யார் அல்லாஹ்வை சந்திப்பதற்காக வேண்டி விரும்புகிறாரோ, நிச்சயம் அல்லாஹ்வின் தவணை வரத்தான் இருக்கிறது. அவன் யாவற்றையும் கேட்பவன், யாவற்றையும் அறிந்தவன் என்று சொல்லிவிட்டு மன் ஜாஹத ஃபஇன்னமா யுஜாஹிது லினஃப்ஸி. யார் போராட்டம் செய்கிறாரோ, யார் அர்ப்பணிக்கிறாரோ, யார் தியாகம் செய்கிறாரோ, அவர் தன்னுடைய நஃப்ஸுக்காகவே தியாகம் செய்து கொள்கிறார் என்று மனப்போராட்டத்தை குறித்து இறைவன் சொல்கிறார். மனதில் ஏற்படக்கூடிய ஷைத்தானிய தீங்குகளுக்கு எதிராக செய்யக்கூடிய போராட்டத்தை குறித்து சொல்கிறார். ஆனால் இவைகளெல்லாம் சொல்லாமல், இவைகளெல்லாம் மார்க்கத்தில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய முத்தான கருத்துக்களை மக்களிடத்திலே சொல்லாமல், வேண்டுமென்றே தப்பும் தவறுமாக சில விஷயங்களை சித்தரித்து சொல்லி இஸ்லாத்துக்கு எதிராக அவப்பெயரை உண்டாக்கி விடலாம் என்று சிலர் கங்கணம் கட்டி கொண்டு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, எப்படி இந்த வழியிலெல்லாம் அல்லாஹ்வுக்காக வேண்டி ஒரு முஸ்லிம் போராட்டம் செய்ய வேண்டுமோ, தியாகம் செய்ய வேண்டுமோ, அர்ப்பணிக்க வேண்டுமோ, அதே போன்று ஒரு இஸ்லாமிய நாட்டை, ஒரு இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தை கூண்டோடு ஒழிப்பதற்காக வேண்டி எதிரிகள் கங்கணம் கட்டி கொண்டு வந்தால், தாக்குவது நடத்துவதற்காக வந்தால், அந்த தாக்குதலிலிருந்து தப்பித்துக் கொள்வதற்காக தன்னையும் தன் தேசத்தையும் தன்
மக்களையும் காப்பாற்றுவதற்காக, இறைவனுடைய வார்த்தையை ஓங்கி ஒலிக்கச் செய்வதற்காக, இறைவனின் கொள்கையை பாதுகாப்பதற்காக அவர்கள் அடிக்க வரும்போது திரும்பி தடுக்க சொல்கிறோமே, அதையும் இஸ்லாம் ஜிஹாத் என்று சொல்கிறது. குர்ஆனில் முஷ்ரிகீன் என்று சொல்லும் போது இறைவன் அல் முஷ்ரிகீன் என்ற வார்த்தையை பயன்படுத்துகிறான். எப்படி? முஷ்ரிக்குகளை வெட்டி தள்ளுங்கள், இணை வைப்பாளர்களை வெட்டி தள்ளுங்கள் என்று ஒன்று குவியுங்கள் என்று வரக்கூடிய வசனத்தில் சரியாக படித்து பார்த்தால் தெரியும். அந்த முஷ்ரிக்குகளை, அந்த இணை வைப்பாளர்களை, எந்த இணை வைப்பாளர்களை யாரெல்லாம் இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தோழர்களுக்கும் சொல்லலா பெயர்களை கொடுத்தார்களோ, நாட்டின் பாதுகாப்புக்கு கேள்விக்குறியாக விளங்கினார்களோ, நாட்டின் வளர்ச்சியை தடுத்து நிறுத்த வேண்டும் என்பதற்காக சதித்திட்டங்களில் ஈடுபட்டார்களோ, நாட்டின் இயற்கை வளங்களை எல்லாம் அழிப்பதற்காக வேண்டிய முயற்சிகளில் இருப்பார்களோ, நாட்டின் வளர்ச்சி, இந்த மார்க்கத்தின் வளர்ச்சி, மார்க்கத்தின் எழுச்சி, மார்க்கத்தின் வளர்ச்சி அவைகளையெல்லாம் இல்லாமலாக்க வேண்டும் என்று முயற்சி செய்தார்களோ, அப்படி முயற்சி செய்து அவர்களும் ஆயுதம் தாங்கி வருகிற போது அவர்களுக்கு எதிராக ஒழுங்கு நடவடிக்கை எடுப்பதற்கும் இஸ்லாமிய மார்க்கம் ஜிஹாத் என்று சொல்கிறது. அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜிஹாதை செய்வதற்காக ஒருவர் அனுமதி கேட்டு வருகிறார். அப்போது ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், அஹையும் வாலிதா, உன்னுடைய பெற்றோர்கள் உயிருடன் இருக்கிறார்களா? உடனே அவர் சொன்னார், ஆமாம் யா ரசூலல்லாஹ். உடனே ரசூலுல்லாஹ் திருப்பி சொன்னார்கள், ஃபஃபீஹிமா ஃபஜாஹித், அந்த இருவரோடும் ஜிஹாத் செய்யுங்கள். இது ஜிஹாத்னா கத்தியை கொண்டு போய் எல்லாத்தையும் போட்டு தருவதுனா, ரசூலுல்லாஹ்விடத்தில் ஜிஹாதுக்காக அனுமதி கேட்க வந்த ஒரு தோழருக்கு ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், எப்ப உன்னுடைய பெற்றோர்கள் உயிரோடு இருக்கிறார்களா? ஆமாம், என்னுடைய பெற்றோர்கள் உயிரோடு தான் இருக்கிறார்கள். அப்படியா, அந்த இருவர் விஷயத்தில் போய் ஜிஹாத் செய்யுன்னு சொன்னாங்க. என்ன இருக்கும்? கத்தியை கொண்டு போய் பெற்ற தாயையும் தகப்பனையும் வெட்டி வீழ்த்துவதா? அப்படி இல்லை. அந்த பெற்றோரின் பொருத்தத்தை பெறுவதற்கிலே, அந்த பெற்றோரின் திருப்தியை பெறுவதற்கிலே, அந்த பெற்றோருக்கு சேவைகள் செய்கிற விதத்திலே, அந்த பெற்றோரை கண் கலங்காமல் பாதுகாத்துக் கொள்கிற விதத்திலே, அந்த பெற்றோர்களின் கண்களுக்கும் மனதிற்கும் உள்ளத்திற்கும் குளிர்ச்சி ஏற்படுத்திக் கொள்கிற விதத்திலே நடந்து கொள்கின்ற அர்த்த ரீதியான இடத்தில் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஆனால் அதையெல்லாம் இன்றைக்கு மக்களுக்கு இவர்கள் சொல்வதில்லை. எதற்கெடுத்தாலும் குத்திப அலைக்குமுல் கித்தால், போர் உங்கள் மீது விதிக்கப்பட்டிருக்கிறது, போர் உங்கள் மீது விதிக்கப்பட்டிருக்கிறது என்ற வசனத்தின் வாசகத்தை மட்டும் ஜூம் போட்டு காட்டுகிறார்கள். ஆனால் முஸ்லிம்கள், முஸ்லிம் அல்லாதவர்கள், பொதுமக்கள், குறிப்பாக நம் சமுதாயத்து இளைஞர்கள், பிற சமூகத்து வாலிபர்கள் எல்லோரும் தெரிந்து கொள்ள வேண்டும், குத்திப அலைக்குமுல் கித்தால், உங்கள் மீது போர் விதிக்கப்பட்டிருக்கிறது என்ற வசனம் இறக்கப்படுவதற்கு முன்பு அல்லாஹ் இறக்கிய வசனம் என்ன தெரியுமா? ஊதீன லில்லதீன யுகாதலூன், போரிடப்பட்டவர்களுக்கு அனுமதிக்கப்பட்டிருக்கிறது போர் செய்வது. முதல் முதல் இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுமார் 13 ஆண்டு கால போராட்டத்திற்கு பிறகு நிறுவிய நேரத்திலே ரோமாபுரியும் பாரசீகமும் இருவரும் வல்லரசுகளாக இருந்து உலகத்தின் ஏழை நாடுகளின் வளர்ச்சியை நேரடியாகவும் மறைமுகமாகவும் தடுத்துக் கொண்டிருந்த போது ஒரு அரபு சமுதாயத்தில் ஏற்பட்ட எழுச்சி, அரபு தீபகற்பத்தில் ஏற்பட்ட மாபெரும் வளர்ச்சி, அந்த வளர்ச்சியில் ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றியாக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனா நகரத்தில் சாம்ராஜ்யத்தை நிறுவிய நேரத்தில் அந்த சாம்ராஜ்யத்தையே குலைக்கும் விதத்திலே எதிரிகள் சிந்தித்து தீட்டிய போது, அதற்கான தொடர் நடவடிக்கைகளை இவர்கள் எடுத்த போது இறைவன் இறக்கிய முதல் வசனம், ஊதீன லில்லதீன யுகாதலூன பிஅன்னஹும் ظுலிமூ, நியாயம் செய்யப்பட்ட இவர்கள், அத்துமீறப்பட்ட இவர்கள், எதிரிகளால் கடுமையான முறையில் சோதனைக்குள்ளாக்கப்பட்ட இவர்களுக்கு திருப்பி அளிப்பதற்கு, வரக்கூடிய தாக்குதலை தடுத்து நிறுத்துவதற்கு, ஒரு அஃபென்ஸாக வரக்கூடியதற்கு டிஃபென்ஸ் செய்வதற்கு அனுமதிக்கப்பட்டிருக்கிறது என்ற கருத்தை தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வசனம் இறக்கினார். அனுமதிக்கப்பட்டிருக்கிறது என்பதை சொன்னதற்கு பிறகு ஏன் அவர்களுக்கு அனுமதிக்கப்பட்டிருக்கிறது என்பதற்கு இறைவன் காரணத்தை சொல்கிறார். எதற்கு தெரியுமா? அல்லதீன உஹ்ரிஜூ மின் தியாரிஹிம், அநியாயமான முறையில் அவர்களது இல்லங்களிலிருந்து வெளியேற்றப்பட்டார்கள். பிகைரி ஹக்கின், அநியாயமான முறையில். எதற்காக? இல்லா ஐயகூல் ரப்புனா அல்லாஹ், எங்கள் இறைவன் அல்லாஹ் தான். லாத்தோ, உஸ்ஸா, மனாத், யகூஸ், யகூக்கு போன்ற சிலைகள் அல்ல, சிற்பங்கள் அல்ல என்கிற கொள்கையை ஓங்கி உரைத்த ஒரே காரணத்தினால், எங்கள் கடவுள் இந்த உலகத்தை படைத்து பரிபாலித்து ரட்சித்து பரிபக்குவப்படுத்தி பாதுகாத்துக் கொண்டிருக்கிற ஒரே இறைவன் என்று சொன்ன காரணத்தினால், எங்களுடைய இறைவன் இந்த கல் அல்ல, எங்களுடைய இறைவன் இந்த சிற்பம் அல்ல, எங்களுடைய இறைவன் இந்த சமாதி அல்ல, எங்களுடைய இறைவன் இந்த மனிதன் அல்ல என்கிற ஏகத்துவத்தை எடுத்து எம்பிய காரணத்தினால் அநியாயம் செய்யப்பட்ட போது, அத்துமீறப்பட்ட போது, அபாண்டமான முறையில் பல கொடுமைகளுக்கு ஆளாக்கப்பட்ட போது அவர்களுக்கு அனுமதியை தந்திருக்கிறோம் என்று இறைவன் சொல்கிறார். இதை யாராவது சொல்லி இருக்கிறார்களா? இந்த வசனத்தை யாராவது ஜூம் போட்டு காட்டி இருப்பார்களா? இந்த வசனத்தில் இறைவன் காரண காரியங்களோடு போர் செய்வதற்குரிய
சொல்லக்கூடிய அந்த விஷயங்களை விளக்குகிறாரே, இந்த விளக்கத்தை யாருக்காவது சொல்லி இருப்பார்களா? பொதுமக்களை புரிந்து கொள்ளுங்கள், பொதுமக்களை புரிந்து கொள்ளுங்கள். நாம் முஸ்லிம்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் எல்லாம் யார் அங்கே எதிரியே அல்ல. நான் முஸ்லிம்கள் எல்லாம் எதிரியாக நினைத்து பார்த்தால் 3 நூற்றாண்டுகளுக்கு முன்பு எங்களுடைய முன்னோர்கள் யார்? 4 நூற்றாண்டுகளுக்கு முன்பு எங்களுடைய முன்னோர்கள் யார்? எங்களுடைய முன்னோர்கள் எல்லாம் என்ன அரேபியாவிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்டவர்களா? துருக்கியில் இருந்து நுழைந்து வந்தவர்களா? ஆப்கானிஸ்தானில் இருந்து வந்தவர்களா? இந்த மண்ணின் மைந்தர்கள், மொழியால் தமிழர்கள், தேசத்தால் இந்தியர்கள் என்கிற பாரம்பரியத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற எங்களுடைய முன்னோர்களுக்கு, நம்முடைய சமகாலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற சில நல்லவர்களுக்கு கொள்கை தேவைப்பட்டது, ஒரு கோட்பாடு தேவைப்பட்டது, ஒரு சர்வதேச சமத்துவம் தேவைப்பட்டது, ஒரு உண்மையான சமத்துவம் தேவைப்பட்டது. பட்டால் பாவம், தொட்டால் தீட்டு என்று சொல்லக்கூடிய தீண்டாமல் இருந்து விடுதலை தேவைப்பட்டது. வா சகோதரா என்று கட்டி தழுவ வேண்டிய நட்பவர்களுக்கு தேவைப்பட்டது. வா ஒரே தட்டிலே சாப்பிடலாம், ஒரே இடத்திலே போய் தொழுகை நடத்தலாம் என்கிற சகோதரத்துவம் தேவைப்பட்டது. அதன் விளைவு அவர்கள் இஸ்லாத்திற்கு வந்தார். அதன் விளைவு அவர்களுடைய பரம்பரையில் நாம் முஸ்லிம்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இதுதான் இந்தியா உட்பட உலகத்தில் எல்லா இடத்திலும் இஸ்லாம் எழுச்சியை ஏற்பட்டதற்கு காரணமே தவிர வாளால் பிறக்கப்பட்டதல்ல, போரினால் பிறக்கப்பட்டதல்ல. அன்பிற்குரிய சகோதரர்களே, இன்னும் யோசித்து பாருங்கள். போர் என்று, புனித போர் என்று ஜிஹாதிற்கு தப்பும் தவறுமாக அர்த்தத்தை கற்பித்து இஸ்லாமிய மக்களுக்கு எதிராக ஒரு பெரிய ஒரு தவறான சித்திரத்தை உண்டாக்கி அன்றாட முஸ்லிம்கள் நாம், முஸ்லிம் வாலிபர்கள் நாம் ஒரு அச்சுறுத்தலிலே வாழக்கூடிய அளவிற்கு ஒரு சூழ்நிலையை உருவாக்கி வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். யோசித்து பாருங்கள், யாரின் மீது நீங்கள் அபாண்டத்தை சுமத்துகிறீர்கள்? யாருக்கு எதிராக உங்களுடைய கொடூரமான கருத்துக்களை தருகிறீர்கள்? எந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போர் விரும்பி என்று சொல்லுகிறீர்கள்? மார்க்கத்தின் பெயரிலேயே சாந்தியை வைத்திருக்கிற சமூக மக்கள் நாம் தான். உலகத்தில் 3000 மதங்கள் இருப்பதாக சொல்கிறார்கள். இந்த 3000 மதங்களிலும் பேரிலேயே அமைதியை வைத்திருக்கிற மக்கள் தான். இஸ்லாம் என்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? ஒருவனை ஒருவன் பார்க்கிற போது அஸ்ஸலாமு அலைக்கும், உன் மீது அமைதி உண்டாகட்டும், உன் மீது சாந்தி உண்டாகட்டும் என்று பார்க்கிற போது நாம் அமைதியை பேசுகிற மக்கள் தான். எது சாதாரணமாக பார்க்கிற போது குட் மார்னிங், குட் ஈவினிங் என்று சொல்லக்கூடிய கலாச்சாரத்திற்கு மக்கள் கலாச்சாரத்திற்கு மத்தியிலே உண்மையிலேயே இந்த மக்களுக்கு அமைதி வேண்டும், உண்மையிலேயே இந்த சமுதாயத்திற்கு சாந்தியும் சமாதானமும் தான் வேண்டும் என்பதை உணர்ந்து இஸ்லாமிய மார்க்கம் ஒரு முஸ்லிம் இன்னொருவரை பார்க்கும் போது சொல்லுகிற வார்த்தை கூட அஸ்ஸலாம், சாந்தி உண்டாகட்டும் என்று சொல்லுகிற மக்கள் தான். குர்பானி வரும்போது, துர்கை வரும்போது அவர்கள் ஆட்டை வெட்டுகிறார்கள், மாட்டை வெட்டுகிறார்கள், ஒட்டகத்தை வெட்டுகிறார்கள் என்று சொல்லுவார்கள். அவர்களுக்கு தெரியும் அந்த ஆட்டை வெட்டும் போது கூட வலிக்காமல் வெட்ட எங்களுக்கு மட்டும் தான் தெரியும். எது ஒரு ஆட்டை வெட்டும் போது கூட, ஒரு மாட்டை வெட்டும் போது கூட ஆட்டிற்கும் மாட்டிற்கும் வலிக்காமல் வெட்டுவதற்கு எங்களுக்கு மட்டும் தான் தெரியும். அந்த அளவிற்கு ஜீவகாருண்யம் போதிக்கப்பட்ட மக்கள் தான். நம்மை பார்த்து தீவிரவாதிகள், தீவிரத்தை விரும்புவர்கள், பயங்கரவாதத்தை விரும்பக்கூடியவர்கள், கலகக்காரர்கள், கலவர விரும்பிகள், எங்கே எவன் எந்த நாளையும் சரி எதை ஆரம்பித்தாலும் விடலை தூக்கி நம் தலையில் போடுவது. சிவராசியை தயாரித்த ஒரு மிளகாய் பட்டாசு எங்காவது வெடித்தால் கூட வாய் ஒருவன் குண்டு வீசி விட்டான் என்று சொல்வது. எங்காவது இடத்திலே எவனுக்காவது குண்டூசி ஊத்தினாலும் கூட இவர்கள் குண்டு போட்டு விட்டார்கள் என்று அவதூறை பரப்புவது. தயவு செய்து நிறுத்திக் கொள்ளுங்கள், தயவு செய்து நிறுத்திக் கொள்ளுங்கள். இந்த மார்க்கத்தின் வேதம், எங்களுடைய மார்க்கத்தின் நாங்கள் உயிர் மூச்சாக மதிக்கிற இறைவனின் மறை எடுத்து படியுங்கள். எங்காவது ஆபாசம் இருக்கிறதா? எங்காவது அத்துமீறல் இருக்கிறதா? எங்காவது விரகம் இருக்கிறதா? எங்காவது விரசம் இருக்கிறதா? எங்காவது பயங்கரவாதம் இருக்கிறதா? தீவிரவாதம் இருக்கிறதா? யோசித்து பாருங்கள். ஆனால் எந்த நாட்டிலிருந்து கொடூரமான முறையில் அப்புறப்படுத்தப்பட்டார்களோ, எந்த நாட்டின் மண்ணின் மைந்தர்களாக பிறந்து அந்த மக்களுக்கே வழியாட்டியாக ரசூலுல்லாஹ் திகழ்ந்தார்களோ, இந்த தேசத்திலிருந்து விலக்கி அளிக்கப்பட்டதற்கு பிறகு 10 ஆண்டு கால தொடர் முயற்சி, 10 ஆண்டு கால தொடர் தியாகம், 10 ஆண்டு கால படிப்பு, மீண்டும் எந்த இடத்தில் அவர்கள் வெட்டி அளிக்கப்பட்டார்களோ அதே இடத்திற்கு வருகிறார்கள். வந்த நேரத்தில் அந்த மத்த பகையை எல்லாம் மறந்துவிட்டு, அவருக்கு எதிராக பின்னப்பட்ட எல்லா சூழ்ச்சிகளையும் மறந்துவிட்டு, எந்த இடத்தில், எந்த தேசத்தில், எந்த ரோட்டிலே போட்ட அந்த தோழர்கள் ஒவ்வொருவருக்கும் மடிகளும் சித்திரவதைகளும் விழுந்ததோ அவைகள் எல்லாவற்றையும் மறந்துவிட்டு அன்துமு துலகா, உங்கள் எல்லோரையும் மன்னிக்கிறேன் என்று சொன்ன ரசூலுல்லாஹ் கலக விரும்பி, அந்த ரசூலுல்லாஹ் கலவர விரும்பி, அந்த ரசூலுல்லாஹ் போர்க்களத்தை மக்களுக்கு போதித்திருப்பார். யோசித்து பாருங்கள். திருமறை குர்ஆனில் 6000க்கும் மேற்பட்ட வசனங்களில் 7 வசனங்கள் உங்கள் கருத்தின்படி போர்க்களத்தை தூண்டுகிறது என்றால் மீதி 6000க்கும் மேற்பட்ட வசனங்கள் எதை தூண்டுகிறது? ஒரே மேடையில் பேச தயாரா? எந்த நாட்டிலே இல்லை. நம்முடைய தேசத்தில் முக்கால்வாசி என்று சொல்வதை விட 1/3 பகுதி வளம் ராணுவத்திற்காகத்தானே செயல்படுத்தப்படுகிறது. அதை தீவிரவாதம்
தேவைக்கேற்ப ஒழுங்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்கிற விதத்திலே ஒரு தேசம் முடிவெடுக்கிற போது அந்த தேசத்தின் தலைமைக்கு அந்த குடிமக்கள் கட்டுப்பட்டுத்தான் ஆக வேண்டும். அவைகளை உணர்ந்தும் புரிந்தும் செயல்படுவதுதான் மனிதம், அதுதான் மனிதநேயம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். உங்களுக்கிடையே சகோதரர்களே, யாரை பார்த்து எந்த சமுதாயத்தை பார்த்து இந்த மக்கள் புரியாமல் பேசிக் கொண்டிருக்கிறார்கள்? எதற்கெடுத்தாலும் தொட்டதற்கெல்லாம் சண்டை போட்டுக் கொண்டிருக்கிற ஒரு சமுதாயத்தின் தலைமுறை தாண்டியும் பகையை மறக்காமல் மரணிக்கும் போது கூட மறக்காமல் வாரிசை அடைத்து, மகனே இதோ இவனுக்கும் நமக்கும் பிரச்சனை இருக்கிறதா, அவனும் நானும் பேசாமல் இருப்போம், நான் இறந்த பிறகும் இந்த பகைமை தொடர வேண்டும் என்று வாக்குறுதி வாங்கிவிட்டு சென்ற அந்த அறியாமை காலத்தில் எப்படிப்பட்ட போர் முறையை போதித்தவர் தெரியுமா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? எப்படிப்பட்ட போர் முறையை போதித்தார் தெரியுமா? அதுவரைக்கும் அந்த உலகத்தின் வல்லரசுகள் அல்ல, எந்த அரசும் காணாத போர் முறைகளை உலகத்திற்கு உருவாக்கி தந்தவர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். போர்க்களத்திற்கு போகும்போது தெளிவாக இறைவனின் வசனம் சொல்கிறது, வகாத்திலு ஃபீ ஸபீலில்லாஹ் அல்லதீன யுகாத்திலூனக்கும். யார் சொல்வார்கள்? போர்க்களத்திற்கு போகும்போது பொதுவாக தலைவர்களும் தளபதிகளும் எழுச்சி சிப்பாய்களுக்கு சொல்லக்கூடிய எழுச்சி முறை என்ன தெரியுமா? தோழர்களே, சிப்பாய்களே, வீரர்களே, நமக்கு ஒரு கண் போனாலும் பரவாயில்லை, எதிரிக்கு 2 கண்கள் போத வேண்டும் என்று சொல்வார்கள். ஆனால் இஸ்லாமிய வரலாற்றில் மட்டும்தான், இறைவனின் திருமறையில் மட்டும்தான், பெருமானாரின் உபதேசத்தில் மட்டும்தான் போர்க்களத்திற்கு போகிற மக்களை பார்த்து ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், காத்திலுல் லதீன யுகாத்திலூனக்கும். உங்களோடு யார் சண்டையிட வருகிறார்களோ அவர்களோடு மட்டும் சண்டையிடுங்கள். இப்படி சொல்கிறது இஸ்லாம். இதை சொல்ல தயாரா? அப்படியே நீங்கள் சண்டைக்கு போனாலும் வரம்பு மீறாதீர்கள், இதை இந்த மக்களுக்கு சொல்லுவதற்கு தயாரா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலே போர்க்களம் நடந்ததே, போர்க்களத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன பொது உபதேசம் என்ன தெரியுமா? பெண்களை கொல்லாதீர்கள் என்று சொன்னார்களே, இந்த வரவை நீங்கள் எங்கே பார்க்க முடியும்? பெண்களை கொல்லக்கூடாது என்று ரசூலுல்லாஹ் போர் சட்டம் இயற்றினார்களே, இந்த வரவை நீங்கள் எங்கே பார்க்க முடியும்? பெண்களை விட்டு விடுங்கள், குழந்தைகளை கொல்லக்கூடாது என்று ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். இந்த ஊரும் வேண்டாம் போரும் வேண்டாம் என்று தங்களை ஒதுக்கிக் கொண்டு ஒரு ஓரத்தில் இருக்கக்கூடிய மதகுருமார்கள் மீது உங்கள் கை படக்கூடாது என்று சொன்னார்கள் ரசூலுல்லாஹ். எங்கே பார்க்க முடியும் இந்த போர் மரபை? எங்கே பார்க்க முடியும் இந்த போர் மரபை? போர்க்களத்திற்கு போகும்போது இயற்கை வளங்களை நீங்கள் சேதப்படுத்தக் கூடாது, கனிதரும் மரங்களை நீங்கள் வெட்டி வைக்கக் கூடாது, விவசாய நிலங்களை நீங்கள் பாழ்படுத்தி விடக்கூடாது என்று சொன்னார்களே, இந்த போர் மரபை நீங்கள் எங்கே பார்க்க முடியும்? இத்தனை மரபுகளை தாண்டி, இத்தனை ஒழுக்கங்களை தாண்டி எதிரிகளை நீங்கள் களத்திலே சந்திக்க போவதாக இருந்தாலும் அங்கேயும் உங்களுக்கு சட்டங்கள் இருக்கிறது. இதெல்லாம் சொல்வதில்லை, இதையெல்லாம் மக்களுக்கு சொல்வதில்லை. என்ன சட்டம்? திருமறை குர்ஆன் சொல்கிறது, வைன்னஹம் மினல் முஷ்ரிகீன் இஸ்தஜாரக ஃபஅஜிருஹு. நபியே, போர்க்களம் காணும்போது எதிரிகள் யாராவது ஒருவர் அடைக்கலம் தாருங்கள் என்று உங்களிடத்திலே கேட்டுவிட்டால் உடனே அடைக்கலம் கொடுத்து விடுங்கள். இதை சொல்வதற்கு தயாரா? இந்த வசனத்தின் எண்ணெய் கொஞ்சம் ஜூம் போட்டு காட்டுவதற்கு தயாரா? இந்த வசனம் இந்த உலகத்திற்கு சொல்லக்கூடிய போர் மரபையும் மரபையும் இந்த மக்களுக்கு சொல்ல தயாரா? எப்படிப்பட்ட மரபை பாருங்கள், எப்படிப்பட்ட அளவு என்பதை பாருங்கள். அடுத்து இறைவன் சொல்கிறார், எப்படி போர்க்களத்திலே நீங்கள் கலந்து கொண்டிருக்கும் போது சமாதானத்திற்கு வருகிறேன் என்று அவர்கள் சொல்லிவிட்டால் உடனே சமாதான ஒப்பந்தத்தில் கையெழுத்து போட்டு விடுங்கள். திருக்குர்ஆன் சொல்லக்கூடிய போர் சட்டம், திருக்குர்ஆன் சொல்லக்கூடிய ஜிஹாதின் சட்டம் எது? போர்க்களத்திற்கு நீங்கள் போர்க்களத்திலே எதிரிகளை நீங்கள் கலந்து கொண்டிருக்கும் போது ஆயுதத்தை தூக்கி வந்து உங்களை அடிப்பதற்கு நினைத்து எவன் வந்தாலும் கூட ஈராமையின் காரணத்தினாலோ மனமாற்றத்தின் காரணத்தினாலோ ஏதோ ஒரு காரணத்தினாலோ போர் வேண்டாம், சமாதானத்திற்கு வருகிறேன் என்று வெள்ளை கொடியை காட்டிவிட்டால் உடனே அதை ஏற்றுக்கொள்வது இஸ்லாத்தின் மீது சுமத்தப்பட்டிருக்கிற கடமை. இதை சொல்லுவீர்களா ஜிஹாதை குறித்து? இஸ்லாம் இப்படிப்பட்ட ஒரு ஜிஹாதின் சட்டத்தை சொல்லுகிறது, அதை இந்த மக்களுக்கு சொல்வதற்கு தயாரா? அது மட்டுமல்ல, சமாதான ஒப்பந்தத்தில் கையெழுத்து போடுவது மட்டுமல்ல, குல் லில்லதீன ஆமனு, நபியே இந்த வீரர்களுக்கு சொல்லுங்கள், யஃபிரு லில்லதீன லா யர்ஜூன அய்யல்லாஹ், அல்லாஹ்வின் நாட்களை எல்லாம் மறந்துவிட்டு உங்களோடு சண்டையிடுவதற்காக வந்தார்களே, சமாதானத்துக்கு வந்து விட்டால் அவர்களை மன்னித்து விடுங்கள் என்று சொல்லுகிறது மார்க்கம். இப்படி சட்டங்களை போட்டு, இப்படி மரபுகளை போட்டு, இப்படி அளவுகளை போட்ட மக்களை அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சரி கட்டி வைக்கிறதன் விளைவுதான் இன்றைக்கு முஸ்லிம்கள் இருக்கிற எல்லா இடங்களிலும் மக்கள் சமாதானமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இஸ்லாம் மற்றும் முஸ்லிம் அல்லாதவர்களை எல்லாம் வெட்டி விடுங்கள், கொண்டு விடுங்கள் என்று போதித்திருக்குமானால் 800 ஆண்டு காலம் முஸ்லிம்கள் இங்கே இருந்தார்களே, ஒரு நாள் முஸ்லிமை விட்டு வைத்திருப்பார்களா? இன்றைக்கும் கூட அபிஷியலாக இஸ்லாமிய நாடுகள் என்று அறியப்பட்டு, அரபு நாடுகள் அறியப்பட்டு, உலகத்தின் பொருளாதார வளத்தை நிர்ணயிக்கக்கூடிய இடத்தில் முக்கியமான இடத்திலே இருக்கக்கூடிய நாடுகள்
பகுதியில் நான் முஸ்லிம்கள் நிம்மதியாக இல்லையா, முஸ்லிம்கள் வாழவில்லையா, முஸ்லிம்கள் கூட வகிக்காத பல அரசு உயர் பதவிகளை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அதையெல்லாம் பொறுமையோடு சகித்துக் கொண்டிருக்கிற மக்கள் தானே நாம். எங்களை பார்த்தா தீவிரவாதிகள் இருக்கிறீர்கள், எங்களை பார்த்தா பயங்கரவாதிகள் இருக்கிறீர்கள், பக்கத்து வீட்டுக்காரன் பசியோடு இருக்கும் போது நீ வயிறு நிரப்ப புசிக்க கூடாது என்று சொல்லப்பட்ட எங்கள் மார்க்கமா பயங்கரவாதத்தை போதிப்பது? அடுத்தவன் வீட்டிற்கு போகும்போது கூட அனுமதி கேட்டுவிட்டு போ, 3 முறை நீ சலாம் சொல்ல வேண்டும், 3 முறை அனுமதி கேட்டு உனக்கு அனுமதி கிடைக்காவிட்டால் திரும்பி விடு என்று சொல்லுகிற இந்த மார்க்கமா பயங்கரவாதத்தை போதிக்கும்? யோசித்து பாருங்கள். என்ன பிரச்சனையாக இருந்தால், என்ன கோபமாக இருந்தால் 3 தினங்களுக்கு மேல் ஒருவரோடு நீ பேசாமல் இருக்கக்கூடாது என்று சொல்லுகிற இந்த மார்க்கமா பயங்கரவாதத்தை போதிக்கும்? யோசித்து பாருங்கள். எந்த வீட்டில், எந்த மனிதனிடத்தில் அல்ல, எந்த வீட்டில், எந்த குடும்பத்தில் மென்மையை இறைவன் இறக்கிவிடுகிறானோ அந்த வீட்டில் அனைத்து நன்மைகளையும் இறைவன் இறக்கிவிட்டான் என்று சொல்லுகிற இந்த மார்க்கமா பயங்கரவாதத்தை போதிக்கும்? ஆனால் ஏகத்தை இறைவன் சொல்லும் போது ஹுதல் ஆலமீன், வழிகாட்டி என்று சொல்கிறான். தூதரை பற்றி சொல்லும் போது ரஹ்மத்துல் ஆலமீன், அருள்குடை என்று சொல்கிறான். தன்னையே குறித்து சொல்லும் போது ரப்புல் ஆலமீன், அகில மக்களுக்கு இறைவன் என்று சொல்கிறான். அவனா தீவிரவாதத்தை போதித்திருப்பான்? யோசித்து பாருங்கள் சமுதாய மக்களே, யோசித்து பாருங்கள். இந்த மார்க்கம் ஒரு திறந்த புத்தகம். இந்த வேதம் அனைவருக்கும் சொந்தமானது. இந்த பள்ளி அனைவரும் வந்து மார்க்கத்தை படிப்பதற்காக வேண்டி திறந்து வைக்கப்பட்டிருக்கிற ஒரு மாபெரும் பள்ளிக்கூடம். இவைகளெல்லாம் நீங்கள் வந்து படித்து ஆய்வு செய்து, பகுத்தாய்வு செய்து, திறனாய்வு செய்து, ஏன் தர்க்கம் செய்து கூட நீங்கள் கொஞ்சம் உங்கள் மனக்கதவை திறந்து பாருங்கள். இறுதியில் உள்ளே நுழைவுடைய மார்க்கமாகத்தான். இது தர்க்க ரீதியாக கூட உங்கள் மனக்கதவை ஒரே ஒரு முறை நீங்கள் திறந்து வைத்தால் திறக்கப்பட்ட உங்கள் மனக்கதவுக்குள் சுதந்திரத்தோடு உரிமையோடு நுழைவது இந்த மார்க்கமாகத்தான் இருக்கும் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. அருமை சகோதரர்களே, யோசித்து பாருங்கள். 1400 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த பூகோளத்தில் மக்கள் ஒவ்வொருவரும் இடத்தின் பெயரால் அடித்துக் கொண்டிருந்தார்கள். அவனவன் சார்ந்திருக்கிற கலாச்சாரத்தின் பெயரால் எதிரியாகத்தான் இருந்தார்கள். ஆனால் மதீனாவில் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நுழைந்ததற்கு பிறகுதான் பல்லின சமுதாய மக்கள் ஒரே இடத்தில் வாழ்வதற்குரிய கூட்டாட்சியை இந்த உலகத்தில் அறிமுகப்படுத்தினார்கள். எது? ஒரே நாட்டில் யூதர்கள், ஒரே நாட்டில் கிறிஸ்தவர்கள், ஒரே நாட்டில் முஸ்லிம்கள், ஒரே நாட்டில் எது நெருப்பை வழங்கக்கூடியவர்கள், ஒரே நாட்டில் நட்சத்திரத்தை வழங்கக்கூடியவர்கள், ஒரே நாட்டில் ஏழைய கொள்கையை சார்ந்தவர்கள், அதே நாட்டில் முஸ்லிம்கள் என்று ஒரே மதீனாவுக்குள் பல்லின சமுதாய மக்களை ஒரே தலைமையில் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆட்சி செய்து காட்டி அனைவருக்கும் சுதந்திரத்தை கொடுத்து, அனைவருக்கும் மத உரிமையை கொடுத்து, லக்கும் தீனுக்கும் வலியதி, உங்களுக்கு உங்கள் மார்க்கம், எங்களுக்கு எங்கள் மார்க்கம் என்று சொல்லுகிற இந்த மார்க்கமா பயங்கரவாதத்தை போதிக்கக்கூடியது? அருமை சகோதரர்களே, எதற்கு எடுத்தாலும் இந்த முஸ்லிம்களை வரலாற்றிலே பத்ர் போர் நடந்தது, உஹது போர் நடந்தது என்று போர்க்களம் என்று சொல்லுகிறீர்களே, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலத்தில் நடைபெற்ற போர்க்களங்களுடைய வரலாற்றை கொஞ்சம் நீங்கள் சிந்திக்க வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் நேரடியாக ரசூலுல்லாஹ் கலந்து கண்ட போர்களின் எண்ணிக்கை 27. அல்லாஹ்வின் தூதரின் அனுமதியோடு அங்கீகாரத்தோடு கலந்து கண்ட போர்க்களங்களின் எண்ணிக்கை 38. ஆக மொத்தம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவின் சாம்ராஜ்யத்தை நிறுவி 10 ஆண்டு கால உலக மக்களுக்கு நல்லாட்சியை கொடுத்தார்களே, அந்த ஆட்சியில் ஒட்டுமொத்த மக்களோடு நடைபெற்ற போர்க்களங்கள் என்றால் பெருமானார் அவர்கள் புறப்பட்டு போனதல்ல, வந்த சண்டையை, வந்த வம்பிற்கு பதில் சொன்ன இந்த சம்பவங்கள் மொத்தமே 65 போர்க்களங்கள் நடந்திருக்கின்றன. இப்ப எத்தனை பேர் இந்த போர்க்களத்திலே கொல்லப்பட்டிருக்கிறார்கள்? இத்தனை கொடூரமான முஸ்லிம்கள், 1000 முஸ்லிம்கள் பயங்கரவாதிகள், இந்த முஸ்லிம்கள் தீவிரவாதிகள், இந்த முஸ்லிம்கள் கலகக்காரர்கள், இந்த முஸ்லிம்கள் கலவர விரும்பிகள் என்று சொல்லுகிறோமே, இந்த கலவர விரும்பிகளுடைய காலத்தில் ஒட்டுமொத்தமாக கொல்லப்பட்ட போர் வீரர்களின் எண்ணிக்கை தெரியுமா? 1284 பேர்கள் தான் மொத்தமே கொல்லப்பட்டிருக்கிறார்கள். இந்த காலத்துல மனிதன் என்றால், மனிதநேயம் என்றால், மனிதாபிமானம் என்றால் என்னவென்றே தெரியாத காலத்தில், விஞ்ஞானம் என்றால் என்னவென்றே தெரியாமல் விஞ்ஞானத்திலே மூழ்கிக் கொண்டிருந்த காலத்தில், அறியாமை காலம் என்றும் இருண்ட கண்டம் என்றும் வாழ்ந்த அந்த காலத்தில் நடைபெற்ற இந்த கொடூர தாக்குதல்களில் பலியாளர்களின் மொத்த எண்ணிக்கை பார்க்கும்போது 1784 பேர் தான். ஆனால் இதே 1400 ஆண்டுகளுக்கு முன்பு அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொன்னாட்சிக்கு முன்பு, நல்லாட்சிக்கு முன்பு, மக்களாட்சிக்கு முன்பு, இறைவன் இறக்கி வைத்திருக்கிற ஷரியத்தின் ஆட்சிக்கு முன்பு நடைபெற்ற போர்க்களங்களாக இருந்தாலும், அதற்கு பிறகு நடைபெற்ற போர்க்களங்களாக இருந்தாலும்
இன்னைக்கு நம்முடைய மார்க்கம் பயங்கரமானதா? இந்தியாவின் வரலாற்றை கூட பாருங்கள் சகோதரர்களே. இந்தியா என்று ஒரு நாடு உருவானதே முஸ்லிம்களால் தான். இதை யாரும் மறந்துவிட முடியாது. அதுவரைக்கும் எல்லைகளை 4ஆக அல்ல 40களாக வகுத்து பிரித்து நான் இவன் நான் அவன் என்று குறுகியவர்களாகத்தான் இந்தியாவை ஆட்சி செய்து கொண்டிருந்தார்கள். முஸ்லிம்கள் உள்ளே நுழைந்ததற்கு பிறகுதான் ஒரு நாடே உருவானது என்பதை யாரும் மறந்துவிட முடியாது. ஏன் அந்நியர்களை ஆதிக்கத்திலிருந்து இந்தியாவை மீட்டெடுத்தது கூட யார்? எல்லோரும் ஒப்புக்கொண்ட விஷயம். முஸ்லிம்கள் தங்களுடைய சதவீதத்திற்கு மேலாக பாடுபட்டிருக்கிறார்கள். அதனால்தான் மகாத்மா காந்திக்கே கதரை கொடுத்தவர்கள் தான். ஆனால் அந்த மகாத்மா காந்தியையே கதற விட்டவர்கள் இன்றைக்கு தேசியவாதிகள். மகாத்மா காந்தியை கதற விட்டவர்கள் தேசியவாதிகள். அந்த மகாத்மா காந்திக்கு கதரை விட்டவர்கள். நாங்கள் போராடலையே கதரை யாருங்க கொடுத்தா? அதை கொடுத்த நாம் தேச விரோதிகள். இப்படியே இந்தியா மட்டுமல்ல உலக நாடுகள் எல்லாவற்றிலும் இஸ்லாம் பரவி இருக்கிறது என்றால் அதனுடைய கொள்கையை வைத்து, அதனுடைய கோட்பாடை வைத்து, அது போதிக்கிற தனிமனித ஒழுக்கத்தை வைத்து, அது போதிக்கிற சர்வதேச சகோதரத்துவத்தை வைத்து, அது போதிக்கிற ஒற்றுமையை வைத்து, அது போதிக்கிற இயற்கையான சட்டங்களை வைத்து தானே தவிர போரை வைத்தோ ஜிஹாதை வைத்தோ போராட்டத்தை வைத்தோ அல்ல. போர்க்களத்தை நடத்தியெல்லாம் யாரும் மதத்தை மாற்றிவிட முடியாது. மனம் மாறினால்தான் மக்களின் மதமே மாறும் என்பது வரலாற்றிலே நிரூபிக்கப்பட்டிருக்கிற உண்மை. அப்படிப்பட்ட உண்மைகளை புரியக்கூடிய இளைஞர்கள் இந்த இஸ்லாமிய கருத்தை எல்லோருக்கும் எடுத்தியக்கூடிய தாவா பணியில் இணைந்து உங்களுடைய உழைப்பை தாருங்கள் என்று உரிமையோடு கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி முடித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி